ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டேன் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில். அது வந்து நல்லா இப்படி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு நான் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், பால் பவுட்ரு. இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சர்க்கரையை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜவ்வரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜவ்வரிசி ஃபுல்லாமே இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு தேங்காவை உடைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால்னுட்டுன்னு எடுத்துடலாம். அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை செஞ்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2வது பால் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பால். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த 2வது பாலை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கொஞ்சம் சுகரும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இது 2யும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடராக்கி வச்சுக்கிடலாம். நான் வந்து இப்போ சுகரும் ஏலக்காயும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு நம்மளுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஸோ நான் வந்து இதில் ஒரு 25 கிராம் டு 50 கிராமுக்குள்ளவே நான் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் வீட்டில் நிறைய பேர் இருந்தாக்கா நீங்கள் தேங்காயும் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம், ஜவ்வரிசியும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது என்ன செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பால் வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு. தேங்காய் பாலுன்றதுனால ரொம்பவும் கொதிச்சாக்கா அது தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் அது சுற்றி கொஞ்சம் சூடாகி வந்துடுச்சு. இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டையை போட்டுடுறேன். இந்த ஜவ்வரிசி உருண்டையை ஒன்றா அதில் போட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் ஜல்லை வச்சு ஜலிச்சு போடலாம். அப்போ அந்த ஏலக்காவுடைய தோல் வந்து வாயில் கிடைக்காமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ அந்த சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா முந்திரி பருப்பு பிளம்ஸை வறுத்து போடலாம், இல்லைனாக்கா அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு எடுத்த பாலை நம்ம ஊற்றிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இதை தான் செஞ்சுக்கிடுவோம். இது வந்து வெயிலுக்கும் நல்லது. பின்ன எப்போவுமே வந்து அரிசி போட்டு கொழுக்கட்டை செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஜவ்வரிசி போட்டு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்ஸு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.